கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 15:8. செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மனிதனாய் கர்த்தரிடம் ஜெபித்த போது கர்த்தர் மோசேயின் ஜெபத்திற்கு பதில் தந்தார். மிரியாமின் குஷ்டரோகம் சுகமடைய ஜெபித்தார். மிரியாம் குணமடைந்தாள். பாம்புகள் இஸ்ரவேலரை கடித்தபோது அது நிறுத்தப்பட ஜெபித்தார். கர்த்தர் பதில் கொடுத்தார். இஸ்ரவேலர் பொன் கன்றுக்குட்டியை செய்து கர்த்தரை விட்டு வழி விலகி சென்றபோது அவர்களை அழித்து போடுவேன் என்று கர்த்தர் மோசேயிடம் சொன்னபோது மோசே கர்த்தரிடம், உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு பரிதாபம் கொள்ளும் என்று கெஞ்சி ஜெபித்தான். கர்த்தர் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். இப்படி மோசேயின் ஜெபத்திற்கு பதில் தந்த தேவன் மோசே கண்மலையை பார்த்து கர்த்தர் பேச சொன்னபோது மோசே அடித்ததால் கர்த்தர் மோசேயின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை என்று உபாகம் 3:25 முதல் நாம் வாசிக்கிறோம். மோசே யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள நல்ல தேசத்தையும் நல்ல மலையும் லீபனோனையும் பார்க்கும்படி உத்தரவு கொடுத்தரலும் என்று வேண்டிக் கொண்ட போது கர்த்தர் மோசேயின் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் அருவருப்பானதாக இருக்கிறது. நீதிமொழிகள் 28:9 வாசிக்கிறோம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறோம் என்பதை விட தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜெபிக்கும்போது நம்முடைய ஜெபம் அவருக்கு பிரியமானதாக இருக்கிறது. அதற்கு கர்த்தர் பதிலை கொடுப்பார். நாம் அவருடைய வழியில் நடக்கும்போது நம்முடைய செம்மையான ஜெபத்திற்கு பதில் தருவார். நாம் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் தேவனிடம் பரிந்து பேசி ஜெபிக்கவும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். நீதிமொழிகள் 15:8 வாசிக்கிறோம். செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.